அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைக்கணும், நம்முடைய இருதயத்தில் வைக்கணும். அதனால தான் யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதிலேயே தியானித்து கொண்டிருப்பாயாக, இதிலேயே தியானித்து கொண்டிருப்பாயாக. யாருடைய வாயில ஆண்டுடைய வார்த்தை வரும்? இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் யாருடைய வாயில அது சரளமாக வருமெண்டா, அந்த வேத வசனத்தின் மேலே தியானமாக இருக்கிறவன். தியானமாக இருக்கிறதுண்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தியானமாக இருக்கிறேன்டா பைபிளை வாசிக்கிறது இல்லை. தியானமாக இருக்கிறேன்டா ஒரு ஆடு மாடு எப்படி தான் உட்கொண்ட உணவை எடுத்து திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ளே அசை போடுமோ. இன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வாய்ப்பாடு பாடமாக்குறதுக்கு எப்படி அவங்க அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்கிறாங்களோ, அதுபோல் நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டு கூட்டங்களில் ஆண்டுடைய வார்த்தைகளை வெறுமனை இருந்து கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல், ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து படிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல், நீங்கள் படித்து பைபிளை மூடி வைத்த பிறகு, நீங்கள் ஆலயத்துக்கு வார்த்தைகளை கேட்டு இந்த இடத்துல இருந்து போன பிறகு நீங்கள் என்ன செய்யணும், போகும்போதும் வரும்போதும் படுத்திருக்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் நீங்கள் இவைகளையே பேசி கொண்டிருக்கணும். வெளியில் நீங்கள் சத்தம் போட்டு பேசலாட்டி உங்களுக்குள்ள நீங்கள் இவைகளை குறித்து சிந்திச்சு கொண்டே இருக்கணும், இவைகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் அதை பேசிக்கொண்டு சிந்திச்சு கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாயின் வார்த்தையில் முதலாவது மாற்றம் ஏற்படும், ரெண்டாவது உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், மூன்றாவது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம் ஏற்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயில வை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அது கலண்டரை விட்டு பிரியாதிருப்பதாக அவனுடைய வார்த்தை சொல்லலை. என்ன அது என்ன ஸ்டிக்கரை விட்டு பிரியாதிருப்பதாக, அங்கே ஒட்டு இங்கே ஒட்டு, அதெல்லாம் நீங்கள் ஒட்டுறது நல்லது, முக்கியம். எதுக்கு நம்ம ஒட்டுறோம்? அதை பார்த்து பேச கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது இதை விட்டு விலகாதது மிக முக்கியமண்டா, அவைகள் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரீதியில் குறைவு இருக்கிறதுக்கு காரணம், நம்ம இன்னும் வெற்றியடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம்ண்டா, நாங்கள் என்ன அறிஞ்சு கொள்ளலை, வார்த்தையின் வல்லமையை நிறைய பேர் அறிஞ்சு கொள்ளலை. ஆண்டுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, அந்த வார்த்தையே வல்லமையானதென்று அறிஞ்சு கொள்ளலை. இப்போ அந்த வல்லமையான வார்த்தையை நான் என்னுடைய வாயில் எடுத்து வைக்கும்போது, அந்த வல்லமையான வார்த்தை அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற பிரச்சனையையும் மாற்றும் என்ற அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. அந்த சத்தியத்தை நிறைய பேர் அறிந்து கொள்ளலை. இன்னைக்கு இத்தனை வாரம் போதிச்சாலும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கேட்டாலும் அவங்க என்ன செய்யலை, அறிஞ்சு கொள்ளலை, உணர்ந்து கொள்ளலை. அதனால தான் நம்ம அடிக்கடி பார்க்கறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால்